அனைவருக்கும் வணக்கம். இறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது பூஜை அறை குறிப்புகள் பகுதி 2. போன பதிவில் விட்டோம் இல்லையா, அதனுடைய மீதி தான் இது. போன பதிவில் பூஜை அறையை அப்பப்போ சுத்தம் பண்ணுங்கள், துடைக்கிற துணியெல்லாம் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்த பின்னர் கண்டிப்பாக ஒரு கோலம் போடணும். அது அரிசி கோலமாக இருக்கலாம், அல்லது அரிசி மாவால் நீங்கள் போடலாம். இன்னொன்று அந்த கடைகள்லேயே கட்டி விற்கும். சில பேர் சாக் பீஸில் போடுவாங்க. அப்படி சாக் பீஸில் போடாமல் நீங்கள் அந்த அரிசி கட்டி, அதாவது கோலமாவு கட்டின்னு கேட்டாலே தருவாங்க. நாட்டு மருந்து கடையில் இல்லை கோவில் கடைகள் எல்லாமே இருக்கும். அந்த கட்டியை வாங்கிட்டு நீங்கள் நீரில் நனைத்து அழகாக கோலம் போடலாம். முக்கியமாக பூஜை அறையில் போட வேண்டிய முக்கியமான கோலம் தாமரைப்பூ கோலம். அதாவது மலர்ந்த தாமரை பூன்னு சொல்லி சில பேர் போடுவாங்களே, அந்த கோலமும் ரொம்ப நல்லது. மலர்ந்த தாமரை பூனா நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஒரு 6 கோடு போட்டு அந்த தாமரை பூ போடுவாங்க. அது மலர்ந்த தாமரைன்னு அர்த்தம். இது இல்லாட்டி நம்ம நார்மலாகவே தாமரை பூ ட்ராயிங் பண்ணலாம். அடுத்த டிப்பு, 7வது டிப்பாக என்ன பார்க்குறோன்னா, கண்டிப்பாக பூஜை அறையில் நீங்கள் நெய்வேத்தியம் எல்லாம் வச்சாலுமே கண்டிப்பாக ஒரு டம்ளர் நிறைய நீர் வைக்க வேண்டும். அந்த டம்ளர் செம்பு பாத்திரமாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், ஏன் வெள்ளியாக கூட இருக்கலாம். ஆனால் எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அதெல்லாம் இல்லைன்னா மண் டம்ளர் இருக்கும் இல்லையா, மண்ணிலே டம்ளர் இல்லை குவளை மாதிரி வச்சுருப்பாங்க, சின்ன குவளை மாதிரி. அதில் கூட நீங்கள் நீர் நிரப்பி வைத்து விடலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், நீங்கள் உங்கள் வீட்டில் சிலைகள் வைத்திருந்தால் நெய்வேத்தியம் வைக்கலாம். இல்லை நான் படங்கள் மட்டும்தான் வைத்து பூஜை செய்கிறேன்னா ஏதேனும் ஒரு விசேஷ நாட்களில் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியம் வைத்தாலும் சரிதான். இல்லை வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு ஒரு பழக்கமாக இருந்தாலும் ஓகே, சரிதான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சிலை வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தினமும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். எனக்கு தினம் நெய்வேத்தியம் வைத்து செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க டைமண்ட் கற்கண்டு விற்கும் கடைகள்லேயே ரெடிமேடாக பேக்கெட்டில். அந்த டைமண்ட் கற்கண்டு வைப்பது ரொம்பவுமே நல்லது. இல்லாட்டி நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம். தினம் வெத்தலை பாக்கு நீங்கள் வச்சு சாமி கும்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஏதேனும் ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் சுக்கிரஹோரையில் அந்த வெத்தலை பாக்கு வைத்து சாமி கும்பிடுவது என்பது மிகவும் சிறப்பு. அந்த வெத்தலை பாக்கு வைத்து சாமி கும்பிடும்போது அந்த வெத்தலை பாக்கில் ₹1 நாணயத்தை வைத்து வழிபடுவது இன்னுமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற டிப் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எத்தனை சாமி வைத்திருந்தாலும் உங்கள் வீட்டில் எத்தனை தெய்வ படங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் உங்களுடைய வழிபாடை முழுமை பெற செய்வதே அதுதான். எங்கள் வீட்டில் நிறைய சாமி படம் இருக்குது, ஆனால் எல்லா சாமிக்கும் உரிய மந்திரம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் என்ன சாமி படம் வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சாமியின் பெயரை வைத்து ஃபஸ்ட்டு முன்னாடி ஓம், இப்போ முருகன் படம் வைத்திருந்தீங்க, எனக்கு இப்போ மந்திரமே தெரியலனா ஓம் சரவண பவ, அதுவுமே இல்லை அப்படின்னா ஓம் முருகா போற்றி, அவ்வளோதான். அதே போல் தான் எல்லா கடவுள், மற்ற கடவுள் வச்சுருந்தாலும், அன்னபூரணி வைத்திருந்தாலும் சரி, ராஜராஜேஸ்வரி வச்சுருந்தாலும் சரி, ஓம் ராஜராஜேஸ்வரியை போற்றி போற்றி, ஓம் அன்னபூர்ணி தாயை போற்றி போற்றி. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அவங்களுடைய மந்திரங்களை, இந்த மாதிரி போற்றி மந்திரங்களையாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஒவ்வொரு சாமிக்கும் 3 முறையாவது சொல்லி நீங்கள் மந்திர வழிபாடு செய்வது என்பது மிகவும் மிகவும் சிறப்பு. அதுதான் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்வது. உங்களுக்கு வெளியில் வாய் விட்டு சொல்ல முடியலன்னா மனசுக்குள்ளேயே சொல்லி பழகுங்க. வாய் விட்டு சொல்வதனால் இன்னுமே ரொம்ப பலன் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாய் விட்டு சொல்லும் பொழுது நம்மளுடைய கவனம் அந்த மந்திரத்திலும் அந்த சாமி மீது தான் இருக்கும். இதே மனசுக்குள்ளே சொல்லும் போது வெளியில் ஏதாவது சத்தம் கேட்டால் கூட நம்ம டிஸ்டர்ப் ஆகும், நம்ம ஃபோக்கஸ் மாறும். அதுக்காண்டி தான் வாய் விட்டு மந்திரம் சொல்வது என்பது மிகவும் நல்லது. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்பவும் நல்லது. தெரியலைன்னா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இறையகத்தை இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் நண்பர், உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.